யுஎஸ் பங்குகள் அவங்களுடைய ஹையஸ்ட் இன்ட்ராடே கெயின் பார்த்துருக்காங்க 2008க்கு அப்புறமா. ஏப்ரல் 9ஆம் தேதி நாஸ்டாக் 100 வந்து 12% அதிகமாயிருக்கு. டவ் ஜோன்ஸ் 8.7% அதிகமாயிருக்கு. S&P 500 வந்துட்டு 9.5% அதிகமாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குளோபல் சந்தையில ஜப்பான், சைனா, கொரியா எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க. சந்தை சில நாட்களா ஃபால் ஆயிட்டே இருந்தது இந்த டாரிஃப் ப்ராப்ளம்னால. பட் இந்த ரிலீஃப் ராலி திடீர்னு எங்க வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் வந்தது அப்படின்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு ஒரு 90 டே பாஸ் இந்த டாரிஃப்ல 10% ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காரு. பட் இதுலயே ஒரு பிளாட் ட்விஸ்ட் வந்து இருக்கு. இந்த டாரிஃப் பாஸ் வந்துட்டு எல்லா நாடுகளுக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஒரு நாட்டை தவிர அதுதான் சீன நாடு. இது அஃபிஷியலா பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து சைனாவை டார்கெட் பண்றாரு. யூஎஸ் சைனா ட்ரேட் வார் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. சைனா வந்து யூஎஸ் கூட ரிட்டாலியேஷன் பண்றதுக்கு இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற டேபிள்ல பார்க்கலாம். ரெண்டு நாடுகளுமே ரெண்டு பேர் மேலே டிபெண்டா இருக்காங்க அவங்களுடைய ஏற்றுமதிக்காக. 12.3% டோட்டல் யூஎஸ் உடைய ஏற்றுமதி சைனால இருந்தா வருது. சைனா யூஎஸ் ட்ரேட் வார் வந்து இந்தியாவுக்கு பெனிஃபிஷியலா இருக்குமா? நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க.